பெருமாள் முருகன் சிறுகதைகள். தடம் மாறும் வண்டிகள். வாசிப்பது சந்தீப். முன்னிரவின் அமைதியை உலுக்கியது அலறல். ஐயோ, எங்கொடிய கூட வச்சுட்டானே! பட்டிக்குப் போக புறப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ந்து நின்றார்கள். மாட்டுக்குத் தட்டு போட்டுக் கொண்டிருந்தவர்கள் நிலை குலைந்தார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களின் கைச்சோறு சிதறியது. அரை தூக்கத்தில் பாட்டியிடம் கதை கேட்டுக் கொண்டிருந்த சிறுசுகள் பயந்து அலறின. என்னடா இது கருமாந்தரம்? ரோசாமணியூட்டு அம்மா சத்தமாட்டம் இருக்குது. குரல்களின் நடுக்கம். எந்த நேரத்தில் என்ன வருமோ என்று தவிக்கும் இந்நேரத்தில கருமம் என்ன இழவு வந்ததோ? அலறலின் திசை நோக்கி இருட்டை பீத்துக் கொண்டு போனார்கள். திக்காலுக்கு ஒன்றாய்ச் சிதறிக் கிடந்தாலும் வீடுகளுக்கு இடையில அப்படியொன்றும் தூரமில்லை. எட்டிப் பிடிச்சாப்பலதான். ஒரு சத்தம் கொடுத்தால் போதும், 10 சத்தம் எதிர்த்து கேட்கும். அது வல்லம்மா சத்தந்தான். குரலு நல்லா தெரிஞ்சுதே. சிங்கானுக்கும் அவளுக்கும் சண்டையோ என்னமோ? சண்டைக்கா இந்த கத்து கத்துவா? அவ வாயத் துறந்து பேசறதே கம்பரசி கொட்னாப்பலதான். சிங்கான் கல்லக்கா பாரத்துக்கு கோழி கூப்படவே போனவன். இன்னம் வந்திருக்க மாட்டானே? அலறல் 2 3 பரிணமித்தது. தீயின் வேகத்தோடு சத்தங்கள் கூடி ஊரை விட்டு ரோட்டுப்புறமாய் ஓடின. அடே, எவன்டா அவன் போறது? எங்கடா ஓடறீங்க எல்லாரும்? காலடிச் சத்தத்தை இனம் கண்ட கிழக்குரல் கேட்டது. இருட்டு மூச்சிரைத்து பேசியது. சிங்கானோட வண்டி மாட்டோட குச்சங்காட்டு கிணத்துல விழுந்திருச்சாமா. ஐயையோ! சிங்கான் போனால்ல தெரியும் எப்பிடிட்டா? குரல் அதற்குள் ஒரு காடு தாண்டிப் போயிருக்கும். சிங்கானுக்கு அப்பன் சொத்தில் பிரிந்தது 2 ஏக்கர் மேட்டுக்காடு. அங்கு எல்லாமே மேட்டுக்காடுதான். வருஷம் ஒரு வெள்ளாமை. அதுவும் வானம் கண் திறக்க வேண்டும். ஒரு வருஷம் தவசங்களும் பயிர்களுமாய் பானைகள் நிறையும். மறுவருஷம் தொழிலாளிகளுக்கு கூடத் தருவதற்கு படாத பாடுபட வேண்டும். என்னமோ இந்த ஆடுங்குட்டியும் மாடுங்கன்னும் பொழப்ப ஒரு வழியா ஓட்டுது என்பார்கள். அங்கேயும் சில கிணறுகள் உண்டு. அவர்களுடைய உழைப்பைக் கண்டு வாய் பிளந்து நிற்கும் அந்த கிணறுகளில் நிலமே தெரியாது. எப்போதாவது வானம் பொத்துக் கொண்டால் ஆரியமும் பருத்தியும் போடுவார்கள். சிங்கானின் நிலத்தில் கூட ஒரு கிணறு இருந்தது. பாம்பேரியெல்லாம் இடிந்து போய் ரர எப்போதோ வாழ்ந்ததற்கு அடையாளமாய் மதகுக்கல்லோடு பாழுங்கிணறு. கிணறும் நிலமும் வாய்க்காவிட்டாலும் வல்லம்மா வாய்த்தாள். சொந்தம்தான். வல்லம்மாளின் நெடுவயிற்றில் 3 தங்கியது. 3ம் பொட்டைகள். எங்களா வந்து பொருந்தி. சிங்கானுக்குன்னு 5 பொட்ட பொருந்தா அரசனே ஆண்டின்னோ செலவாந்தரம் சொல்லும் ஆண்டிக்கு 3 பொருந்திருக்கீங்களே. அவன் எப்படிலா கரையேத்துவான்? சு. முத்துப்பாட்டி ரோசாமணியை குறையோடு கேட்பாள். ரோசாமணி ஒன்றும் பேசமாட்டாள். அவ பொடுவாட்டம். ஆனால் செவத்தாள் சளைக்க மாட்டாள். ஆமா, 3 பொறந்திருக்கரம். நாங்க பொறக்கும்போதும் நீதான மருத்துவம் பூந்திருப்ப. மூட்டத் திருவி போட்டிருக்கிறதுதானே சு என்று வெடிப்பாள். ரோசாமணிக்கு திரட்டி சுத்தி 4 வருஷம் ஆன பிறகு போன வருஷம்தான் ஆட்டூருக்கு கட்டிக் கொடுத்தார்கள். பையன் பரவாயில்லை. பொண்டாட்டிய கருத்தா வச்சிருக்கிறான். கல்யாணத்திற்கு 1 ஏக்கர் மேட்டுக்காட்டை விற்க வேண்டியிருந்தது. அதற்கும் கொஞ்சப்பாடா? அலையாய் அலைந்தான். ஒரு பயல் கேட்கவில்லை. எப்படியோ விற்றாக வேண்டும் என்பது தெரிந்ததும் சும்மா கேட்பது போல் கேட்டார்கள். கடைசியாய் தொங்காட்டு சீரான்தான் வாங்கினான். செவத்தாள்தான் நடுவலவ. அவளுக்கும் திரட்டி சுத்தி 2 வருஷம் முடியப் போகிறது. கடைசியா பொங்காள். அவளும் இப்பவோ நாளைக்கோன்னு இருக்கிறாள். சிங்கானுக்கு இந்த 2ஐயும் எப்படியாவது கரை சேர்த்துவிட்டால் போதும் என்ற கவலைதான். அவன் மேட்டுக்காட்டை நம்பி எப்போதும் இருந்ததில்லை. பாரவண்டி ஓட்டப் போய்விடுவான். 2 எருதுகளும் நல்ல ஆலாம்புடை.
தட்டி விட்டா போதும். எந்த மேடும் ஒரு எவருலசரிருந்து கடலைக்காய் தருணத்துக்கு அவனை பார்க்கவே முடியாது. கோழி கூப்பிடப் போனால் ராத்திரி ஊரடங்கிய நேரத்துக்குத்தான் வருவான். தினமும் கொஞ்சம் தள்ளாட்டமும் இருக்கும். உடம்பு வலிக்குது வல்லம்மா. இது ஒரு கிளாஸ் உள்ள போனா கொஞ்சம் தூக்கம் வரும். அதான். இப்போதும் கடலைக்காய் தருணம்தான். தே விருமுத்தி புடிச்ச பசவளா. என்னடா வேடிக்க? போயி 4-5 பேட்டரி லைட் எடுத்தாங்கடா. அப்படியே மீ கடைக்காரங்கிட்ட பெட்ரோமாஸ் லைட் பத்தி வாங்கிட்டு வாங்கடா. அப்படியே வடக்கவுரு வாலுக்கவுரு ஏதாச்சும் பார்த்து நல்ல கவுரா 4 எடுத்தாங்க. ஆளுக்கொரு திசையில் அவர்கள் ஓடினார்கள். கிணற்றைச் சுற்றி இருள். தவளை விழுங்கிய பாம்பாய் கிணறு செயலற்றுக் கிடந்தது. ஐயோ! எந்தச் சாமிக்குக் கொர வச்சோம்? எங்களுக்கு இந்த கதி வந்துருச்சு. கண்ணுவிழா. நம்மளுக்கும் இனி இந்த கிணறுதான் கதி. எந்திரிங்கோ டு. வாய்விட்டு அழ முடியாத நிர்பந்தத்தில் நின்றிருந்த அந்த பெண்களை அவள் இழுத்துக் கொண்டு எழுந்தாள். வல்லம்மா. ஆளவ உள்ள இறங்கியிருக்காங்க. நீ எதுக்கு இப்படி கத்தற? சிங்கானுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. கொஞ்ச நேரம் பேசாம இரு. வல்லம்மாளின் குரல் உளைக்காற்றில் அதிர்ந்தது. பின்னி பின்னி வாழ்க்கைக்காய் மோதியது. சுற்றி நின்ற கூட்டம் என்ன விதமாய் ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் மிளனித்தது. பெட்ரோமாக்ஸ் லைட்டுகள் வந்தன. 4-5 கயிறுகளும் வந்தன. இருட்டுக்குள் ஒரு வாழ்க்கை மீட்புப் பணி தொடங்கியது. ஆமா. மனுஷனுக்கு கிணறு இருக்கிறது கூடவா தெரியாம போயிரும்? ஆளு நெப்பு நிதானத்துல இருந்திருந்தாத்தானே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இவன் நேரங்கெட்ட நேரத்துல வண்டி ஓட்டிக்கிட்டு வர்றது. பக்கத்திலேயே சுடுகாடு. என்ன அடிச்சுதோ? எது அடிக்குது? போன மாசம் நானுக்கிட்டானே முத்தான் அவன்தான் ஆய்னு தியரான். முந்தா நேத்து எங்க பிள்ளையோட்டு அப்பங்கூட இந்த இடத்துல தானே பயந்துக்கிருச்சு. 2 நாளா காய்ச்சல். விடியற்காலை காக்கைகளின் கத்தல் போல் பெண்களின் குரல்கள் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தன. பெட்ரோமாக்ஸ் லைட்டை கயிற்றில் கட்டி உள்ளே இறக்கினார்கள். கிணற்றுக்குள் மின்மினியாய் வெளிச்சம். பேட்டரி லைட்டோடு 4-5 பேர் மெல்ல படிகளில் இறங்கினர். பாத்து மொல்லமா இறங்குடா. ஆயில் மோட்டரு வச்சுக்கப்பறம் படியில 6 இறங்குனா. இடிஞ்சு கிடக்கும். கிணறு கொஞ்ச ஆழமா? 7 முட்டு கிணறாச்சே. 7 முட்டு இருந்து என்ன பண்றது? தண்ணி முழங்காலுக்கு கூட இல்லையே. சட்டென்று சத்தங்கள் ஓய்ந்தன. வெள்ளாமை எடுத்துவிட்ட காடு மாதிரி வெறுமை. உள்ளே இருந்து என்ன சத்தம் வருமோ என்று எல்லார் முகங்களிலும் எதிர்பார்ப்பு. சிலர் உள்ளே வெளிச்சத்தில் ஏதாவது தெரிகிறதா என்று எட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தனர். விளக்கு வெளிச்சம் மிகச் சன்னமாக தெரிந்தது. உள்ளே இருந்து ஒரு குரல் எதிரொலித்து வந்தது. வண்டியும் ஒரு எருதுந்தான் கிடக்குது. 36,326 வண்டி சமதாங்கி கல்லுக்கிட்ட வரும்போதே எதிர்க்க வந்த பொன்னான் சொன்னான். என்றா சிங்கான். கல்லக்கா ஓட்டப் போனையா? பூ பூ. சுடுகாட்டு பக்கந்தான் விக்கரானுவ. ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு போ, நல்லா தூக்கம் வரும். எருதுகளுக்கு கோழி கூப்பிடப் போகும்போது காட்டிய தண்ணீர் 2 சோர்ந்து போயிருந்தன. கால்கள் தளர்ந்து யோசித்து அடி எடுத்து வைத்தன. தாகம் தொண்டையில் கொடுந்தியாய் எரிய நுரை தள்ளின. உச்சி பொழைக்கிற வெயில்ல 40 மூட்டை பாரத்தை இழுத்துதுவளே. கொஞ்சம் வல்லம்மாள சுடுதண்ணி வக்கச் சொல்லி கழுவி உடோனும். பருத்திக் கொட்ட ஆட்டி வச்சிருப்பாளா கொண்டோனதையும் தாழியில்தான் கட்டோனும். எண்ணமிட்டுக் கொண்டே மடிப்பையிலிருந்து 10 ரூபாயை கையில் எடுத்துக் கொண்டான். சுடுகாட்டுல தண்ணி நல்லா இருந்தா 2 அடிக்கோணும். எவன் விக்கரானே தெரியலையே. கொங்காட்டு சீத்தனுக்கும் மாகாட்டு பொறுக்கனுக்குந்தான் போட்டி. 2 பேரும் ஒரு வருஷத்துல குழிச்சு கட்டிப் புட்டானுவுளே காச. சாராய ஏவாரம் புதையல் மாதிரி. வானத்தில் 1-2 மீன்கள் பூத்திருந்தன.
எருதுகள் சாலை ஓரமாய் நடந்து கொண்டிருந்தன. வண்டிச் சத்தம் ஒரே ரிதமாய்க் கிரிச்சிட்டது. புளிய மரத்திலிருந்து ஒற்றைக் காசு ஒலி அவ்வப்போது வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்திற்கொரு முறை ஏதாவது வாகனம் வெளிச்சத்தை இறைத்துப் போனது. அப்பல்லாம் ஒரு காலம். கெடிமன்னன் வாரம் ஒரு பாட்டலு கொண்டாந்து கொடுத்திருவான். ராத்திரிப் பட்டிக்குப் போயி ஒரு கிளாசு அடிச்சுட்டு தூங்குனா உடம்பு தட்டாட்டம் இருக்கும். இப்பவுந்தான் இருக்குது. என்னவோ போட்டுக் காய்ச்சறானுவ, போதை வந்தா போதும். வண்டி வந்திருந்தது. சுடுகாட்டுப் பக்கம் இருந்து வந்தான் பெருமாள். என்றா மாப்ள. எங்கடா விக்கறானுவ, அதை ஏன் கேக்கறீங்க? நானும் அதுக்குத்தான் வந்த. எவனோ போலீசு வருதுன்னு சொன்னான்னு. பொய்யேரிப் பக்கம் கொண்டுயிட்டாங்களாமா. அவ்வளவு தூரமா? இவனுவதான் பணங்கட்டு வானுங்களே. அப்பறம் எதுக்கு வர்றாங்களாமா? பணங்கட்டுனாலும் அவனுங்களுக்கு கேசு வேணுமில்ல. சேரி, நாம் போற, வர்றீங்களா? வந்தாத்தான் பரவால்ல. எருதுவ வேற கோழி கூப்ட குடிச்ச தண்ணி அட செத்த இவத்த நிறுத்திட்டு வாங்க. 4:08 தான. போயிட்டு வந்தர்லாம் து. எருதுகளின் கயிற்றை முளக்குச்சியில் சுற்றிவிட்டு இறங்கினான். வலத்து எருதை ஒரு தட்டத் தட்டிவிட்டு வந்துடுறேன் என்று பெருமாளுடன் நடந்தான். அதெல்லாம் இப்ப தனித்தனியா இல்ல, கூட்டச் சேந்தாச்சு. இந்தச் சனியன விட்டுத் தொலைச்சிரலாமுன்னாலும் முடிய மாட்டேங்குது. எங்க விடறது? காய்ச்சி வச்சிக்கிட்டு வா வாங்கறானே. ஊருக்குள் போகும் மண்ரோட்டில் வண்டி நின்றிருந்தது. கிழக்கில் சுடுகாடு, மேற்கில் குச்சங்காடு. சோளம் விதைத்திருந்தார்கள். எப்படியும் 15 நாள்களுக்கு ஒரு தண்ணீர் கிடைத்துவிடும். போன வாரம் இலேசாக தூறல் போட்டிருந்தது. ரோட்டோரத்திலேயே கிணறு. சுற்றிலும் கல்லுக்கட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. வாய் பிளந்து நின்றது. ரோட்டோரங்களில் பசும்புற்கள் இருளில் மினுமினுத்தன. வலத்து மாடு தலையை சிலுப்பி இழுத்தது. முளக்குச்சியில் சிக்க வைத்திருந்த கயிறு விடுபட்டது. எருது கீழே குனிந்து அந்த பசும்புற்களை மேயத் தொடங்கியது. ஈரப்பதம் தொண்டைக்குழிக்குள் மிதமாய் பரவ நகர்ந்தது. இடத்து மாடும் புல் மேயத் தொடங்க வண்டி மேற்குப்புற ரோதாவுக்கு வந்திருந்தது. வானத்துச் சிணுங்கல் விளக்குகள் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு வழிகாட்டவில்லை. கிணற்று ஓரத்தில் நெடிது வளர்ந்திருந்த அருகம்புற்கள் ஆசை காட்டி இழுத்தன. நகர நகர மேட்டிலிருந்து இறக்கம். வண்டியைத் தாங்கிப் பிடிக்க தோது இல்லை. எருதுகளை மீறிக்கொண்டு வண்டிச்சக்கரம் உருண்டது. மிரண்ட இடத்து மாடு கிழக்கில் இழுக்க அதன் கண்ணுக்கயிறு பட்டென தெரித்தது. நெஞ்சுக்குழியை வரள வைக்கும் பெருஞ்சத்தத்துடன் வண்டியும் வலத்து மாடும் கிணற்றுக்குள். இடத்து மாடு பிணக்குழி களின் மேல் கால் பதித்து திக்கு தெரியாமல் ஓடிப்போனது. 36,326 எருதுக்கு உசுரிருக்குது மாமோ. கவுத்த போடுங்க. உள்ளிருந்து குரலை காது குவித்து கேட்டார்கள். ஆளுக்கு ஆள் சத்தம் போட்டு கேட்க ஆரம்பித்தார்கள். ஒரு எருதுதான் கிடக்குதா? வண்டி என்னாச்சு? நல்லா பாருங்க. கிணற்றுக்குள் இருந்து கருவாயன் மேலேறி வந்தான். ஒரு எருதுதான் இருக்குது. இன்னொன்னு மேலதான் எங்காச்சும் இருக்கும். அப்பறம் தேடிக்கலாம். இப்ப 4 மூலையிலையும் கவத்த போடுங்க. இதை எடுத்துப்புடலாம் து. சிங்கான் வேறொரு உலகத்தில் இருந்தான். பொய்யேரிப் பக்கமாக போகும் காற்று அவனுக்குச் சொன்னால் கூட உணரக்கூடிய நிலையிலில்லை அவன். கயிறுகள் வீசப்பட்டன. உள்ளே இருந்தவர்கள் எருதின் அடிவயிற்றில் கும்கூடை போல் கட்டினார்கள். இப் வண்டி என்னாச்சு? பாதிச் சாமானந்தான் ஆவுமுன்னு நினைக்கறேன். காத்தாலக்கிப் பாத்தாத்தான் நல்லா தெரியும். எருது புழைச்சிக்குமா? சந்தேகந்தான். இவ்வளவு பெரிய கிணத்துல வண்டியோட உழுந்திருக்குது. அடி கொஞ்சமாவா இருக்கும்? காலே நிக்குதோ என்னமோ. கிணற்றுக்குள்ளிருந்து எருது ஒரு கருங்குவியலாய் மேலே வந்தது.
நாற்புறமும் கயிற்றைப் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒருபுறமாய் மெல்லவிட்டு எருதை மேட்டுக்குக் கொண்டு வந்தார்கள். அதன் உடம்பு ஒரே நடுக்கமாய் இருந்தது. கண்ணீர் தாரையாய் வழிந்தது. நிற்க முடியவில்லை. கால்கள் ஈற்று விழுந்தன. அதற்குள் எடத்து மாட்டை ஓட்டுக்காட்டுச் சோளத்தட்டு போரிலிருந்து வேட்டுக்காட்டான் பிடித்து வந்தான். தட்டுத் தின்று நுரை அதன் வாயில் கசிந்தது. அதைப் பார்த்ததும் வல்லம்மா ஓடி வந்து அதன் திமிலைக் கட்டிப் பிடித்துக் கொண்டு கதறினாள். எருது திரும்பிப் பார்த்து முதுகை நக்கியது. மனோசை டிசம்பர் 1989. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.